அனைவருக்கும் நமஸ்காரம். கடகராசி நேயர்கள், கடகம் சிவனின் அற்புதத்தை ஞானத்தை உள்வாங்கிய ராசி கடகராசி, கற்கடகர்னு சொல்வார்கள். அப்பொழுது இந்த காலம் சிவனையே உள்வாங்கியது, சிவனோடு உறவாடுவது, சித்தர்களோடு பேசுவது, நல்ல ஞானங்கள் வெளிப்பாடுகள் உண்டு. அது குழந்தைகள் வழியாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசான்கள் வழியாகவும் இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தின் வழியாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்தின் நிர்வாகி அவர்கள் கையால் பட்டங்களும் பதக்கங்களும் மரியாதைகளும் உங்களுக்கு கிடைக்கும். கடகம் கடல் கடந்து பேசுபவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய வழிகாட்டிக்கும் உங்களுடைய வருமானத்திற்கும் உதவி செய்வார்கள். வெளியூர் வாசங்களும் வெளிநாடு வாசங்களும் வெளியூர் நண்பர்களால் நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காலம் நீங்கள் உங்களுடைய வயிற்று பகுதியை உதாரணம் எடுத்துங்க. இவ்வளவு நாள் ஜீரணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு உண்டான மருத்துவங்களை எடுப்பீர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் இந்த காலங்கள் சரியாக சரி செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது அதாவது உபத்திரங்களால் வயிற்றில் கொலஸ்ட்ரால் இருக்குது, அதையும் இப்போ சரி செய்வீங்க. வயிற்றில் செரிமான கோளாறுகள் இருக்கிறது, அதையும் சரி செய்பவர்கள். இந்த காலம் குழந்தைகளால் பேரும் புகழும் அடைவீர்கள். குழந்தை ஃபஸ்ட் கிளாஸாக படிச்சுட்டு வருவான், அப்பா இதை பாருங்கப்பா நான் 89% எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். பட்ட கஷ்டமெல்லாம் குழந்தைகளால் நிவர்த்தி ஆகும், மன சந்தோஷம் கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கும் அல்லது உங்களுடைய பிடித்தமான சித்தர்கள் அவர்களுக்கு ஒரு நிமிடம் அல்லது ஒரு மணி நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம், ஐயா எங்கள் குடும்பம் நன்றாக இருக்க, என் குழந்தைகள் நன்றாக இருக்க, உங்களுடைய அனுகிரகங்கள் தேவை என்று வேண்டுதல் வையுங்கள். சிவன் அருளால் வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறி இந்த காலம் மிக பொற்காலமாக இருக்கும். ஆக கடக ராசி அற்புதமான ராசி. வாய்ப்பு இருந்தால் நீர்தானம் செய்து பாருங்கள், சிவனருள் பெறுவீர்கள். சிவனுடைய அனுகிரகங்களை உங்களுடைய பார்வை திறனால் அல்லது காதுகளினால் கேட்டு உள்ளம் பூரிக்கும் காலம் இப்பொழுது. ஆக இந்த காலத்தை சரி செய்து கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம். கடகராசி அன்பர்களுக்கு உறவுகளில் இப்போ உறவுகளில் மிக சுணக்கம் ஏற்படும். அந்த உறவுகளால் சிறு மனக்கசப்புகள் ஏற்படும். ஆக அந்த கசப்பை அப்படியே இறைவனிடமோ அல்லது ஒரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து அதை அப்படியே ஒதுக்கி வைத்து விடுங்கள். எரிச்சல்களோடு இல்லாமல் இன்பத்தோடு வாழ்வோம். நன்றி, நமஸ்காரம்.